ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல சார்மினார் ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு சிக்கன் ஹைதராபாடி தம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு 7 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அதுல சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கலாம். இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் வதக்கி நம்ம அதை எடுத்து தனியா வச்சுக்குவோம். ஒரு பவுல்ல 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4ல இருந்து 5 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், ஹோல் ஸ்பைசஸ், ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு மராட்டி முக்கு, ஒரு பெரிய சைஸ் லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், பொடி பொடியா நறுக்குனா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, நாம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த வெங்காயத்துல பாதியை சேர்த்துக்குவோம். சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மசாலா எல்லாம் சிக்கனோட ஒன்னா கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து வச்சிடுவோம். இந்த சிக்கனை அட்லீஸ்ட் 1 மணி நேரம் கண்டிப்பா ஊற வைக்கணும். சிக்கன் ஊறுறதுக்குள்ள பிரியாணிக்கு தேவையான ரைஸை ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்துல தாராளமா தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கரம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு கூடவே புதினா, கொத்தமல்லி, அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் 3/4 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு 3/4 பதம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அடி கனமான பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்க சிக்கனை மட்டும் அதுல சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனையும் அந்த பாத்திரத்துல ஈவனா சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு 15 நிமிஷம் அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் ஆல்மோஸ்ட் அரைவாசி குக் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே லெமன் ஜூஸ், தயிர் எல்லாம் சேர்த்து சிக்கனை ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். அதனால சிக்கன் சீக்கிரமா குக் ஆயிரும். தண்ணி எதுவுமே இந்த பிரியாணிக்கு நீங்க சேர்க்க வேண்டியது இல்ல. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை மேல லேயர் பண்ணிக்கலாம். நான் இங்க 1 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்க ஈக்குவலா போடுறதுக்கு பதிலு இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன்ல போட்டு செஞ்சு பாருங்க. பிரியாணி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ரைஸ் எல்லாத்தையும் நல்லா லேயர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கேரமலைஸ் பண்ணி வச்சிருந்த ஆனியனை மேல லேயர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஹோட்டல்ஸ்ல எல்லாம் ஆரஞ்சு ஃபுட் கலரை மேல போடுவாங்க. பட் நான் வீட்டுக்கு செய்யறதுனால அந்த ஃபுட் கலர் யூஸ் பண்ணல. நீங்க ரொம்ப கலர்ஃபுல்லா வேணும்னா அதை சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு மேல இந்த பிரியாணி போட்டை வச்சு ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் அதை தம்ல போட்டு எடுத்தோம்னா சூப்பர் எம்மியா ஹைதராபாடி ஸ்டைல்ல ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி. அந்த ஜூஸியான சிக்கன் கூட இந்த பிரியாணி ரைஸ், கேரமலைஸ்ட் ஆனியன் எல்லாத்தையும் கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். எப்பவும் போல யூஸ்வலா நம்ம செய்யற தம் பிரியாணி செய்யறதுக்கு பதிலா இது மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இந்த சண்டே கண்டிப்பா இந்த சார்மினார் ஹோட்டல் ஸ்டைல் ஹைதராபாடி சிக்கன் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.